நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவியில் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நற்செய்தி நேரம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் நல்லவரப்பா, வல்லவரப்பா. தகப்பனே, இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. 8 மாதங்கள் நடத்தி வந்த கிருபைக்காக, அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாத கடைசியிலும் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் என்ன எங்களோடு பேச இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிவதற்காக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எல்லா இருதயங்களிலும் நீர் பேசும் ஆண்டவரே. அவருக்கு ஏற்ற சத்தியத்தை ஆவியானவர் விளங்க பண்ணி காட்டுவீராக. வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு விசாரிப்பு. விசாரிப்பு. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோமானால் அநேக ஜனங்கள் விசாரிப்பாரற்று இருக்கிறார்கள். என்னை விசாரிக்கிறார்கள், நீ எப்படி இருக்கிற, நீ என்ன செய்கிற, இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை கேட்கிறதற்கு, விசாரிப்பதற்கு ஆளே என்று சொல்லுகிற கூட்டங்கள் அநேகம் உண்டு. நீங்கள் யாரை பார்த்தாலும் கேட்பாங்க. என்னையெல்லாம் கேட்குறதுக்கு யார் இருக்கா? சொந்த வீட்டிலையே நீ சாப்பிட்டியா, இருக்கியா, உனக்கு என்ன செய்யுது, ஏன் ஒரு மாதிரி இருக்க, டல்லாக இருக்க, எதையும் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது, விசாரிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லுகிற அவருடைய அநேக புலம்பல்களை தான் நம்ம என்ன செய்தோம் இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அந்த மாதிரியான பாதையில் கடந்து செல்வீர்களா? என்னை கேட்குறதற்கு, விசாரிப்பதற்கு. மற்றவர்களுக்கு ஒன்று என்று சொன்னால் நான் இப்படி ஓடோடி போகிறேன், அவள் இப்படிலாம் விசாரிக்கிறேன், என் குடும்பத்தை, என் கணவரை, என் பிள்ளைகளை, இல்லை என் மனைவியை நான் அந்த அளவுக்காக நான் விசாரித்து அவர் மேல் நேசம் காட்டுகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்னதாக நான் முகம் அப்படி சோர்ந்து போய் இருந்தாலும் என்னை ஏனென்று கேட்பதற்கு, விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனையிலும் கலக்கத்திலும் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்வோமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 7. 1 பேதுரு 5 வசனம் 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறார். யார் அந்த அவர்? இயேசு கிறிஸ்து. வானத்தையும் பூமியை உண்டாக்கின பெரிய தேவன், உங்களை படைத்த தேவன், உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த குடும்பங்களை, இந்த தொழிலை, இந்த உறவுகளை கொடுத்த அவர், அந்த பெரிய தேவன், அவர் என்ன செய்கிறாரா? உங்களை விசாரிக்கிறாரா? இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. என்னை யாரும் விசாரிக்கவில்லை என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன் மகனே, நான் உன்னை விசாரிக்கிறேன் மகளே, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. அதனால் என்ன செய்ய வேண்டுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம், உங்களுக்குன்னு நிறைய கவலைகள் இருக்குது இந்த உலக வாழ்க்கையில். பிள்ளைகளை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, உறவுகளை குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, இன்னும் வீடு இல்லை என்கிற கவலை, தொழிலை குறித்து, இப்படி அநேக கவலைகள் அநேகர் என்று நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்லுகிறார். விசாரிக்கிறதுனால உன் கவலைகளெல்லாம், அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கவலைகளை எல்லாம், இப்போ நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்குது, அந்த கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் மேலே நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடும் பொழுது ஆண்டவரே அதுக்கு எல்லா தீர்வுகளையும் வழிகாட்டுகிறார். அந்த சொல்யூஷனை அவரே என்ன செய்கிறார்? உங்கள் கவலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் விடை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்கள் கவலைகளுக்கெல்லாம் தீர்வளிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நல்ல தேவன், வல்ல தேவன், பெரிய தேவன், அவர் உங்களை விசாரிக்க ஒவ்வொரு நாளும் வந்து, என் மகனே நீ ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் சோர்ந்து போய் இருக்கிறார் என்று உங்களை விசாரிக்கிற ஒரு
தேவன் இருக்கிறார். அவரோடு நெருங்கி பழகுங்கள், அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவரை சந்திக்க செல்லுங்கள், ஆண்டவரோடு உறவாடுங்கள். உங்கள் காரியங்களை எல்லாம் அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை விசாரிப்பார். எல்லா பகுதிகளிலும் அவர் உங்களை விசாரித்து ஆறுதல் படுத்தி வழிகாட்டி அவரே உங்களை நடத்தி செல்வார். பிரியமானவர்களே, இதே போலதான் வேதத்தில் கூட அநேக நபர்கள் அவர்கள் எப்படி மற்றவர்களை விசாரித்தார்கள், அதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்தது என்று கூட சொல்லி சில காரியங்களை கூட நாம் பார்ப்போம். அதாவது 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் இங்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம். இதில் எல்கானா, அன்னாள், பெனினாள் எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த சம்பவம். இந்த குடும்ப தலைவனாக எல்கானாவோட நல்ல பண்புகள் அநேகம் அதில் சுட்டி காட்டப்பட்டுள்ளன. அந்த எல்கானா குடும்பத்தை வருஷந்தோறும் ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறவனாக இருக்கிறான். வருஷந்தோறும் பலியிடுவதற்காக தேவ சமூகத்தை நோக்கி செல்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது, குழந்தை இல்லை என்ற குறைவு இருந்த போதிலும் கூட அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை விட்டுவிடவில்லை. இன்னுமாக அந்த குடும்ப தலைவன், அவனுக்கு 2 மனைவிகள், அன்னாள் என்ற ஒரு மனைவி, அவளுக்கு குழந்தை இல்லை. பெனினாளுக்கு அநேக குழந்தைகள் அங்கு இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் குடும்பத்தை எப்படி நடத்தி செல்கிறான் பாருங்கள் பிரியமானவர்களே. குடும்பம் முழுவதையும் கூட்டுக்கொண்டு செல்கிறார். சீலோவில் ஆலயத்தில் அங்கு பணிந்து கொள்வதற்காக, வருஷந்தோறும் பலியிடுவதற்காக செல்லுகிற வேளையில் அந்த பெனினாள், அவளுக்கு குழந்தைகள் இருக்கிறதுனால அன்னாளை என்ன செய்வாளா, மனமடிவாக்குவாள் என்று சொல்லி கூட அங்கு நாம் பார்க்கிற 1 சாமுவேல் 1:6, கர்த்தர் அன்னாள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அப்பொழுது இந்த அன்னாள் என்ன செய்வாளாம், அழுது கொண்டே இருப்பாளாம், சாப்பிடாதபடிக்கு. இது வருஷம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு பக்தியுள்ள நல்ல குடும்ப தலைவனாக இருந்த இந்த எல்கானா என்ன செய்கிறார், அங்கு மனைவி அழுது கொண்டிருக்கும்போது பாராமுகமாக இருந்து, அப்படித்தான் இதெல்லாம் குழந்தை இல்லை, இங்கே பெண்ணினாளுக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்குது, இந்த பிள்ளைகளை நீ பார்க்கலாம், வளர்க்கலாம், எதற்கு நீ அழுது கொண்டிருக்க என்று சொல்லி அவளை திட்டவும் இல்லை. அவளை பாராமுகமாக அவளை கண்டும் காணாதவன் போல அவன் இருக்கவில்லை. அன்னாள் அழுது கொண்டிருக்கும் போது அந்த நல்ல குடும்பத் தலைவனாகிய, பக்தியுள்ள குடும்பத் தலைவனாகிய அந்த எல்கானா அங்கே என்ன செய்கிறான் பாருங்கள் பிரியமானவர்களே. அவன் மனைவியாகிய அந்த அன்னாளை அவன் அங்கு விசாரிக்கிறான். எப்படி என்று பாருங்கள். 1 சாமுவேல் 1:8, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய் விசாரிக்கிறான். புருஷன் எல்கானா அவளை பார்க்கிறா. அந்த மனைவி முகத்தில் ஒரு சோகம், கண்களில் கண்ணீர் வழிகிறது. என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும், காரியம் இதுதான் அப்படின்ட்டு தெரிந்தாலும் கூட அவன் என்ன செய்கிறான், மனைவி அன்போடு விசாரிக்கிறான். பிரியமானவர்களே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், அடுத்தடுத்து அவளை ஆறுதல் படுத்தும்படியாக அநேக கேள்விகளை அந்த எல்கானா அழகாக தன் மனைவியிடம் கேட்கிறான். ஒரு நல்ல குடும்பத் தலைவன் அழகாக தன் குடும்பத்தை நடத்தி செல்கிறான். தன் மனைவியை நேசிக்கிறான். மனைவியின் மன வருத்தம் அவனுக்கு புரிகிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான், அவளை விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுதே அவள் உள்ளத்தில் என்ன வருது, ஒரு ஆறுதல் நிச்சயமாக வந்திருக்கும். அவன் சொல்லுகிறான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றெல்லாம் சொல்லி வார்த்தையில், ஏன் சாப்பிடாதிருக்காய், ஏன் அழுகிறாய் எல்லாம் கேட்டுட்டு, அந்த குழந்தை இல்லாதனால் அழுகிறார், அவர்களை காட்டில் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி ஆசை மனைவியை என்ன செய்கிறார் எல்கானா தேற்றுகிறார். அங்கு அவரை விசாரிக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பங்களில் ஒருவேளை நீங்களும் இப்படி பல்வேறுபட்ட பாதைகளில் குடும்பத்தில் பிரச்சனை நிமித்தமாக மனைவி உடைந்து பொழுது அது காரணம் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட நீங்கள் மனைவியை எல்கானாவை போல என்ன செய்யுங்கள், விசாரியுங்கள். இப்படி பக்தியுள்ள குடும்பத் தலைவன் எல்கானாவை போல உங்கள் குடும்பங்களை நீங்களும் நடத்துங்கள். மனைவிகளாக நீங்களும் இப்படியாக உங்கள் கணவர் வாழ்க்கையில், தொழிலில் பிரச்சனைகள், வேலையிடங்களில் போராட்டங்களோடு வரும்போது நீங்களும் ஏன் என்று சொல்லி கனிவாக, எப்படி எல்கானா அந்த சூழலில் ஒரு கனிவோடு விசாரிக்கிறார் மனைவியை, அதே போல பிரியமானவர்களே, மனைவிகளை, கணவர்மார்களை நீங்களும் உங்கள் துணைவிகளை நீங்கள் அன்போடு என்ன செய்யுங்கள், கனிவோடு
விசாரிக்கும் பொழுது அங்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானம் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் அந்த எல்கானா விசாரிக்கிறார். குடும்பங்களில் குறைவுகள் வரும்பொழுது, வருத்தங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஒருவருக்கொருவர் விசாரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியான உதாரணமாக எல்கானா குடும்பம் இங்கு எல்கானா காணப்படுகிறார். அதன் பின்பதாக அந்த அன்னாள் அது விசாரிக்கிறார் கணவர். அதோடு அவள் நின்று விடவில்லை. என் கணவர் விசாரிக்கிறாள், அது போதும், அந்த அன்பு போதும் என்று இருக்கவில்லை. அவள் நேரே இதற்கு தீர்வு கணவர் விசாரிக்கிறார், அது ஆறுதல் படுத்துகிறார். ஆனால் என்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தேவன் மாத்திரம்தான் தர முடியும் என்று சொல்லி அவள் ஆலயத்தில் போய் அங்கு பார்க்கும் பொழுது வசனம் 13, 1 சாமுவேல் 1:13, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அப்படி அடுத்து 12ஆம் வசனத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அங்கே அறிக்கை இடுகிறாள். அங்கே ஏலி வருகிறாள். முதலாவது என்ன செய்கிறாள் என்று அவருக்கு தெரியாத போது அவர் பல்வேறு வார்த்தைகளை கூறினாலும் அவள் காரணங்களை சொன்ன பொழுது இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்காக கடவுள் என்று ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அதே போல அன்னாள் வாழ்க்கையில் ஒரு சாமுவேல் அங்கு கிடைக்கிறான். அவன் தீர்க்கதரிசியாக அங்கு வளர்கிறார். இஸ்ரவேலில் ஒரு புகழ்பெற்ற தீர்க்கதரிசியாக அங்கே மாறுகிறார். குடும்ப உறவுகளிலே விசாரிப்பு மிகவும் முக்கியம். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். மனைவி கணவரை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோரை நேசிக்க வேண்டும். பெற்றோர் ஏதோ மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவர்களும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோரை விசாரிக்க வேண்டும். ஏன் அம்மா, ஏன் அப்பா, ஏன் இந்த சூழ்நிலை, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி பிள்ளைகளாகிய நீங்களும் உங்கள் பெற்றோரை விசாரித்து ஆறுதல் படுத்த வேண்டும். அடுத்ததாக உங்கள் கவலைகளை எல்லாம், அதற்கு பின்பதாக இருக்க கவலைகளை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விடும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். முதலாவது குடும்ப உறவுகளை ஒரு விசாரிப்பை பார்த்தோம். அடுத்து கூட இருக்கிறவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். நாம் ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் அல்லது ஒரு தெருவிலை வசிக்கிறோம். நாம் பார்க்கிற நபர்களை டெய்லி பார்க்கிறோம். ஒருவர் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவுகளை, நண்பர்களை சந்திக்கிற வேளையிலே அவர்கள் முகங்கள் வாடி இருக்கும் பொழுது என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கிறீர்கள், என்ன என்று சொல்லி அவர்கள் விசாரித்து, ஒருவேளை அவர்கள் கவலை, துக்கங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி, ஆண்டவரை அவர்கள் கடத்தி அவள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் வழி சொல்லலாமே பிரியமானவர்களே. இப்படித்தான் நமுற்பிதாவாகிய யோசேப்பு கூட ஆதியாகமம் 40வது அதிகாரம் வசனம் 7, அங்கே யோசேப்பு இருந்ததே காவலில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே அங்கு காணப்படுகிறார். அவர் மேலே வீணாக பழி சாட்டப்பட்டு அவரே ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனாலும் அந்த கூட அந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறான், அவர்களை நேசிக்கிறான். வசனம் 7 பார்த்தோம்னால் ஆதியாகமம் 40 வசனம் 7, அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அவன் கூட இருக்கிறவங்க, அவன் கூட சிறைச்சாலையில் இருக்கவங்க முகம் நேற்று போல இன்று இல்லையே, இன்றைக்கு ஒரு மாதிரி துக்கமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசேப்பு என்ன செய்கிறான்? அவர்களை விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுதுதான் அந்த பிரதானிகளின் தலைவர் அங்கு ஒரு சொப்பனம் காண்டதாக சொல்லுகிறான். அதாவது நன்கு வளர்ந்த ஒரு திராட்சை செடியில் 3 கொடிகள் இருக்கிறது. அது என்ன செய்கிறதா? பழுத்திருக்கிறது, துளிர்த்திருக்கிறது, பூக்கள் மலர்ந்தமாக அது இருக்கிறது. அதை பிழிந்து நான் அதிலிருந்து ரசம் எடுத்து அதை பார்வனுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன பொழுது அதுக்குரிய அர்த்தத்தை அங்கே யோசேப்பு அவனுக்கு சொல்லுகிறான். நீ அந்த இடத்துல நீ பார்வனுடைய அரண்மனைகளை கொண்டு போகப்படுவாய், உயர்த்தப்படுவாய், நீ மீண்டும் அந்த பானபாத்திரக்காரனாய் நீ இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி யோசேப்பு அங்கு அவனை மகிழ பண்ணுகிறான். பிரியமானவர்களே, அங்கு யோசேப்பு அருமையாய் கூட இருந்தவர்களை என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். யோசேப்பு இருந்ததே ஒரு துக்கமான சூழ்நிலை. நானே ஒரு துக்கத்தில் இருக்கிறேன், அந்நிய தேசத்தில் பழி சாட்டப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கென்ன இவர்கள் எப்படி இருந்தால் என்று அவன் நினைக்கவில்லை. அவனோடு கர்த்தர் இருந்தார், ஆண்டவருடைய அன்பு இருந்தது. ஆனால் அந்த இரக்கத்தை, அந்த அன்பை அங்கு யோசேப்பு வெளிப்படுத்துகிறான். உங்கள் முகங்கள் துக்கமாக இருக்கிறது என்ன? விசாரிக்கும் பொழுது அவர்கள் அங்கு அவனுடைய காரியத்தை சொல்லுகிறான். அதற்கான அர்த்தத்தை ஆண்டவருடைய ஆவியை பெற்ற யோசேப்பு அங்கு சொல்லும் பொழுது அப்படியே நடக்கிறது. அங்கு அவனுக்கு ஒரு உயர்வு வருகிறது. நீங்களும் பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம், நானே துக்கத்தில், துயரத்தில் என்னையே யாராவது தூக்கி விடுவார்களா என்று சொல்லி இருக்கிறேன், நான் எப்படி மற்றவர்களை கேட்க அப்படி என்று சொல்லி சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை,
உன்னை காட்டிலும் உலகத்தில் வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் இருக்கிறவர்கள் அநேகர் யோசேப்பை விசாரித்தது போல நீயும் என்னுடைய அன்பின் நிமித்தம் அவர்களை விசாரி. நீங்கள் துக்கமாக்கி இருக்கிறது என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வார். நீங்கள் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அவர்கள் உள்ளங்கள் சந்தோஷப்படும், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அதிலிருந்து துக்கத்திலிருந்து மீண்டு வருவார்கள். அந்த பெரிய உன்னதமான ஒரு வேலையை செய்யும்படியான கிருபையை பார்த்து கொண்டிருக்கிற அநேகரை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நீங்கள் உதாசனப்படுத்தாதீர்கள். அது மற்றவர்களை விசாரித்து ஆண்டவர் அன்பை நீங்கள் அவர்களுக்கு கடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இதே போல தான் பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு சகோதரி அவர்கள் அநேகரோடு இணைந்து ஒரு தைக்கும் இடத்துல வேலை பார்த்து கொண்டு இருந்தார்களாம். அப்பொழுது அவர்கள் பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவரை அறிந்த ஸ்திரீ, ஆனால் புறமுதஸ்தனர் அநேகர் வேலை பார்த்தாலும் எல்லாரிடம் ஒவ்வொரு நாள் அவர்கள் சிரித்து எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சிரிப்பாத அவங்க எப்போதும் சிரிப்பார்களா. அப்பொழுது அநேகர் அந்த இடத்துல பிரச்சனைக்குள்ளாக கடந்து வரும் பொழுது புறஜாதி மக்களை பார்த்து ஆண்டவரை அறியாத ஜனங்களை பார்த்து அவள் விசாரிக்கும் பொழுதே அவர்கள் சொல்வார்களா, எப்படியெல்லாம் அக்கா என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது சொல்லும்போது அந்த ஒரு நொடியில் அவங்க அப்படி பேசிக்கிட்டே அதெல்லாம் ஆண்டவர் செய்வார், இப்படி வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க முகத்தில் சந்தோஷம் வந்துடுமா. மறுநாள் வந்து சொல்வார்களா, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஜெபம் பண்ணேக்கா, என்ற பிரச்சனையை தீர்ந்து விட்டது என்று சொல்லி அந்த சகோதரிகள் சொல்வார்களாம். பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் ஒரு சின்ன காரியம்தான் அவர்களை பார்த்து சிரித்து எப்படி இருக்கீங்க கேட்கும் பொழுதே அவங்க மற்றவர்களுடைய கஷ்டங்களை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது இவர்கள் அப்படியாக இயேசுவை அவர்களுக்காக கடத்தி அவர்களுக்காக சின்ன ஒரு வார்த்தை ஒரு வசனம் தான், வசனம் எப்படி சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கொள்ள ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதே அந்த மற்ற சகோதரி வாழ்க்கை இந்த விடுதலை கிடைத்து விடுமா. பிரியமானவர்களே, இதே போல் நீங்களும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்போ யார் பாப்பா விசாரிப்பார்? உங்களை விசாரிக்கிற ஒரு பரமபிதா தேவன் இருக்கிறார். உங்களை விசாரிப்பார், ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். நல்ல குடும்ப தலைவன் எல்கானா மனைவியை விசாரிக்கிறார். அந்த குடும்ப தலைவி ஆண்டவரை சார்ந்து கொள்கிறாள். குறைவுகள் இருந்தாலும் மாறுகிறது. கூட இருப்பவர்களை இங்கு விசாரிக்கிறான். யோசேப்பு துக்கத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை சொல்லுகிறான். அவன் உயர்த்தப்படுகிறான். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் லூக்கா 24:17 இப்படி வேதத்தில் கூட இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே 24:17 பாருங்கள். அப்பொழுது அவர், அதாவது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். அங்கே 2 பேர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எம்மா ஊரை சேர்ந்த 2 சீசர்கள் அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. எப்படி ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பார் என்று பின்னால் வசனங்கள் அதை சொல்லுகிறது. ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்தோமே, இப்படி அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி அதை காரியங்களை பேசி கொண்டிருக்கும்போது அங்கே ஆண்டவர் வருகிறார். 9 வசனத்தை பார்த்தோமானால் 15, இயேசு தாமை சேர்ந்து அவர்களோடே கூட நடந்து போனார். இன்று கூட நீங்களும் கூட அந்த எம்மாவூர் சீசர்களைப் போல, நான் ஆண்டவரே நம்பியிருந்தேனே, ஜெபம் பண்ணினேனே, உபவாசித்தேனே, அவருக்காக நான் எவ்வளவோ ஓடினேனே, பரிசுத்தமாக இருந்தேனே, ஆனாலும் ஏன் இப்படி ஆண்டவர் என்னை வாழ்க்கையில் இவ்வளோலாம் நன்மை செய்து விடுவார், என் வாழ்க்கை இப்படி உயர்த்தி விடுவார், என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் மாறிவிடும் என்று நான் நினைத்திருந்தேனே, ஆனால் இப்பொழுது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் துக்கமுகமாக இருக்கிறீர்களா? உங்களை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன என்று விசாரித்து அங்கு வசனம் 27 லூக்கா 24:27 ஆண்டவர் சொல்ற வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களில் இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். நீங்களும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுடைய தேவன், அவர் உங்களை காண்கிற தேவன், உங்களுக்கு பரிகாரி அப்படி என்கிறதை எல்லாம் வேதம் என்ன செய்கிறது? விவரித்து காட்டுகிறது. ஆவியானவர் உங்களுக்கு எப்படியாக வேண்டுமோ, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா
பரிகாரியா, அவர் உங்களை பார்க்கிற தேவனா, உங்களை ஆதரிக்கிறவரா, எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அவர் வெளிப்பட வேண்டுமோ அவ்வண்ணமாக வேதத்திலிருந்து உங்களை வெளிப்படுத்துவார். அந்த எம்மாவூர் சீசர்களை விசாரித்த இயேசு இன்று உங்களையும் விசாரிக்கிறார். நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன? வேதத்தை எடுத்து வாசி. அன்று எப்படி ஆண்டவர் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் அவரை குறித்து சொல்வதை விவரித்து காட்டின பொழுது அந்த சீசருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அவர்களோடு சேர்ந்து பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்டு கொடுத்து ஆண்டவர்களை ஆசீர்வித்து சாப்பிடுகிறார். பிரியமானவர்களை, நீங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஆண்டவர் அவரை பற்றி உங்களுக்கு விவரித்து காட்டுவார். உங்கள் பிரச்சனைகள்லாம் ஒன்றுமில்லாமல் மறைந்து போகும். அவர் உங்களோடைய நடந்து வருவார். உங்களோடு இருந்த அப்பம் புசித்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள். மற்றவர்களை நீங்கள் விசாரியுங்கள். ஆண்டவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை மற்றவருக்கு கடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. விசாரிப்பு, நான் விசாரிப்பாரற்றவளா கிடக்கிறேனே, என்னை யார் விசாரிப்பார், என்னை யார் ஆற்றுவார், தேற்றுவார் என்று கண்ணீரோடு கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று விசாரிக்கிறவராக கடந்து வந்திருக்கிறார். அவர் தாமே உங்களோடு கூட நடந்து வரப்போகிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவே உங்களை பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுதே அவர் கையில் தூக்கி எடுத்து உங்களை அனைத்து முத்தமிட்டு உங்கள் கரம் பிடித்து நடத்துவார். பிரியமானவர்களே, உங்கள் முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர். அவர் உங்களை எம்மாவூர் சீசரோடு வந்து அப்பம் புசித்து அவர்களை ஆசீர்வதித்தது போல உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் விசாரிப்பார்ட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் மருத்துவமனையில், இல்லங்களில், சொந்த குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டு விசாரிப்பார்ட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் விசாரிக்கும்படியாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒவ்வொரு இல்லங்களிலும் இப்பொழுது கடந்து செல்கிற மகிமை ஒவ்வொருவரையும் மூடுகிறது. இருதயத்தில் உள்ள துக்கமெல்லாம் மறைந்து போகிறது. அவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி அவர் உங்களை மகா வறட்சியான காலங்களில் திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே பொழிவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.